உளவுத்துறை அதிகாரிகள் சிலர் ஆபத்தான நிலையில் இருப்பதாக கூறப்படும் தகவல் தவறு என தெரிய வந்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன், கூடுதல் விவரம். பெகல்காம் பகுதியில் தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் உளவுத்துறை அதிகாரிகள் பலர் படுகாயமடைந்திருப்பதாக தவறான தகவல்கள் சமூக வலைதளங்களை பரவி வருவதாக தற்போது தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சில சமூக ஊடகங்கள்ல பல உளவுத்துறை அதிகாரிகள் காயமடைந்து பரப்பப்படுவதாக செய்திகள் பரவி வருவதாகவும் இது மிகவும் மேலும் ஆபத்தான போக்கை உருவாக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்பாவி சுற்றுலா பயணிகளை கொள்வதை நியாயப்படுத்த இது பயன்படுத்தப்படுகிறது எனவும் விடுப்பில் இருந்த ஒரே ஒரு உளவுத்துறை அதிகாரி மட்டுமே அவரது குடும்பத்தினர் முன்னிலையில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்கின்ற ஒரு தகவலையும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பல்காம் பயங்கரவாத தாக்குதல்களில் தேவையில்லாமல் வதந்திகளை பரப்ப வேண்டாம் எனவும் ஒரு அசாதாரண சூழலை ஏற்படுத்த வேண்டாம் என்கின்ற ஒரு தகவலை தற்போது மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே அந்த பகுதிகளில் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த நபர்களுக்கு இன்றைய தினம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேரடியாக மலரவை நோய் தஞ்சையில் செலுத்தி தொடர்ந்து அந்த இடத்தையும் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். அங்கு தற்பொழுது ராணுவம் கட்டுப்பாட்டில் பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் கூடுதலான அளவில் ராணுவத்தினர் தற்பொழுது பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை தேவையில்லாமல் வதந்திகளை பரப்பி மேலும் அந்த ஒரு சூழலை ஈடுபடுத்த வேண்டாம் என்கின்ற ஒரு தகவலை மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் இது போன்ற தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் எனவும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.